வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. மெயினாக பேங்கிங் செக்டார் நம்ம எதிர்பார்த்த இலக்கு 52,500 600 ஜம்முன்னு வந்து உட்காந்துச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் இல்லாத இருக்கு, அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு, ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாலும் வால்யூம் இல்லாத பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இதெல்லாம் புலம்புனேன். ஆனால் ஒரு விஷயத்த வந்து நான் தெளிவாக இருந்தேன், தயவு செஞ்சு ஷார்ட் போகாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னமும் 52,500 இலக்கு இருக்கு. இந்த மாதம் எக்ஸ்பைரி வேர்ஸ்ட் சினாரியோ ஜூலை 1st வீக்ன்றது நம்ம பேசியிருந்தோம். ஜூலை 3rd அதிகபட்சம் டைம் ஃப்ரேம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ டைம் சைக்கிள் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ப்ரைஸும் டைமும் ஸ்கொயரான டேட், ரைட்? ஸோ எப்பயுமே இந்த விஷயத்த புரிஞ்சவங்க மட்டும் ஞாபகம் வச்சுங்க, புரியாதவங்க என்ன வேணா பேசிட்டு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு நேரம் வந்துச்சுன்னு சொன்னால் ப்ரைஸ் அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகியே ஆகணும், ரைட்? அண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இலக்கு அச்சீவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் டைம் ஸ்கொயரிங்னுவாங்க. ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் வந்து எந்த விதமான ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுறீங்க, இதில் வந்து நீங்கள் டைம் கண்டுபிடிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, நான் அப்படி தான் நான் கண்டுபிடிக்கிறேன், ப்ரைஸ் டைம் ஸ்கொயரிங்னு, ரைட்? ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து இருக்கிறது ரொம்ப கிளியர், ரைட்? நேரம் வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த ப்ரைஸில் போய் தான் நிற்கும். அண்ட் ப்ரைஸ் வரலாட்டினாலும் அந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகுன்றது அதோட கட்டாயம். அண்ட் 85-90% ஆஃப் த டைம் ப்ரைஸ் அச்சீவ் ஆகும். அதில் சில விஷயங்கள், இன்டெப்த் விஷயங்கள் இருக்குது. என்னைக்காச்சும் டைம் கிடைக்கும் போதும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ், இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 950 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸில், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில். அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 893 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 191 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். இன்ட்ராடே ஸ்விங் வந்து 195 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. செம்ம பாசிட்டிவ். நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பெரிய மூவ் கிடையாது. நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், நிஃப்டிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 183 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்டில், ஃபியூச்சர்ஸில் 193 பாயிண்ட்ஸ். நிஃப்டி நெக்ஸ்ட் வந்து 280 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். மிட் கேப் வந்து வெறும் 6 பாயிண்ட். ஃபைனான்ஸ் அண்ட் நிஃப்டி இதுதான் வந்து பர்ஃபார்மர்ஸில் பெஸ்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 1.75%. அண்ட் ஃபைனான்ஸ் வந்து ஃபைனான்ஷியல் செக்டர் வந்து ஆல்மோஸ்ட் 1.9%. நிஃப்டியில் இந்த 4 ஸ்டாக், ரைட்? ஹெச்டிஎஃப்சி வந்து ஆல்மோஸ்ட் 58.9 59 வச்சிங்களேன் பாயிண்ட் கான்ட்ரிபியூஷன். ஐசிஐசிஐ வந்து ஒரு 48.7, ரிலையன்ஸ் ஒரு 23.5, அண்ட் அடுத்தது வந்து நம்மள ஆக்சிஸ் பேங்க், இவன் வந்து ஒரு 23.3. இந்த 4 ஸ்டாக் மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. மீதி எல்லா ஸ்டாக்கும், அந்த மீதி இருக்கிற 46 ஸ்டாக் வந்து ஒரு 40 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஹெவி வெயிட்ஸ் மூவ் ஆனால் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இதே தான் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டிக்கும் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தோ 191 பாயிண்ட்ஸ் ப்ளஸ், பட் ஆக்சுவலாக மெயினாக இந்த 4 ஹெவி வெயிட்னால தான் வந்து மார்க்கெட் தூக்கியிருக்கு. மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மந்த நிலையில தான் இருந்துச்சு. அண்ட் ஹெல்தி ரோல் ஓவர்ஸ் நடந்திருக்கு. ஹெல்தி ரோல் ஓவர்ஸ்னால் இந்த மந்த் கான்ட்ராக்டை எக்ஸிட் பண்ணிட்டு அடுத்த மந்த் கான்ட்ராக்டில் வந்து என்டர் பண்ணியிருக்கிறாங்க ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சன் டிவி ஹெவி டெலிவரி நடந்திருக்கு. அதே மாதிரி பிரிட்டானியா, இன்ஃபோசிஸ், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி. நேற்றும் நான் வந்து காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி பற்றி நான் சொல்லியிருந்தேன். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஹெவி டெலிவரிஸ் நடந்திருக்கு. சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று எதெல்லாம் மேலே போச்சோ அதெல்லாமே வந்து இன்னைக்கு ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. சில ஸ்டாக்ஸ் ஜேகே சிமெண்ட், அல்ட்ராடெக் இவங்களாம் வந்து மேலே போயிருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம பேசியிருந்தோம். அன்னைக்கு வந்து சிட்டி யூனியன் பேங்க்குக்கு வந்து ஒரு இலக்கு கொடுத்துருந்தோம். இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3.5% வந்து அப் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஹெல்தி அப்சைடு போயிருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் ஒரு டிப்பிக்கல் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு. பார்க்கலாம் என்ன சிச்சுவேஷன்றது நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் நேற்று வந்து சர்ப்ரைசிங்லி நேற்று யூஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 260 பாயிண்ட்ஸ் அப் ஆச்சு. பட் நாஸ்டாக்கு மற்ற செக்டர்ஸ்லாம் S&P 500 அதெல்லாம் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. நேற்று டாலர் இண்டெக்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகி 105.3
போச்சு. அண்ட் கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நேற்று வந்து தூக்குச்சு, ஒன்றும் பெருசாக வந்து தூக்கல. அண்ட் ருப்பி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ருப்பி அதே லெவலில் தான் இருக்குது, 83.40 83.45 அந்த லெவலில் தான் இருக்குது. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 91,500 நேற்றுக்கு இன்னைக்கு ஒரு 200 ரூபா பர் கிலோ வந்து வித்தியாசம் வந்திருக்கு, ஒன்றும் பெரிய வித்தியாசம் வரல. கோல்டை பொறுத்த வரைக்கும் 7,400 அந்த ஜோனில் தான் இருக்குது, 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு ரேட்டு. ஸோ ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் ஃபார் திஸ் இந்த 4 ஸ்டாக்கை தவிர மற்றபடி ஒன்றும் பெரிய பாசிட்டிவ்சிட்டி கிடையாது. இன்னமும் நம்மளோட நிஃப்டி டார்கெட்ஸ் வந்து அப்சைடு இருக்கு, 24,200 லெவலில் இருக்கு. நீங்கள் வந்து இன்னைக்கு நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆனது வந்து 23,735. நான் சொல்றது அத்தனையுமே வந்து ஃபியூச்சர்ஸ், கரண்ட் மந்த் ஃபியூச்சர்ஸ், ரைட்? அடுத்த மந்த் ஃபியூச்சர் வந்து நல்லாவே இருக்கு. ஏன்னு சொன்னால் கரண்ட் மந்த் ஃபியூச்சர் வெறும் 13 பாயிண்ட் வந்து ப்ரீமியம்ல இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 38 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. வேற நெக்ஸ்ட் மந்த், நாளைக்கு ஒரு நாள் ட்ரேட் ஆனா நெக்ஸ்ட் மந்த் வந்துருதுல, நெக்ஸ்ட் மந்த்துக்கான நிஃப்டியோட டார்கெட் அதாவது ப்ரீமியம் வந்து ஆல்மோஸ்ட் 120 பாயிண்ட்ஸ் 118 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. அப்போனா இன்னைக்கு டேட்ல அடுத்த மந்த் கான்ட்ராக்ட் வாங்குறீங்கன்னா ஆல்மோஸ்ட் 120 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க போறீங்க, 118 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க போறீங்க. ஸோ இது மனசுல ஞாபகம் வச்சுங்க. ஸோ டெஃபினட்டா இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75 23,735 அதில் ஒரு 120 ரூபா போட்டிங்கன்னா இங்கே ஒரு 50 ஒரு ஆல்மோஸ்ட் 800 பக்கமாக போயிடுது, 850 பக்கமாக போயிடுது. அப்சைடு வேற என்ன இருக்கு, அங்கே ஒரு 150 அங்கே ஒரு 200 350 பாயிண்ட் தானே, ஏதாச்சும் ஒரு ஜர்க் கொடுத்துச்சுன்னா தூக்கிட்டு போக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஷார்ட் கவரிங் வரப்போகுதா தேர்ஸ்டே இன்னைக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது இப்போதைக்கு, ரைட்? ஆனால் ப்ராஃபிட் டேக்கிங் ஹெவியாக நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேத்துக்கு. பட் மறுபடியும் யூஸ் பண்ணுறேன், பட் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபண்டு ஹெவியாக வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால் தான் மார்க்கெட் கீழே உழுவுறதுக்கு தயக்கமாக இருக்குது. பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு நெகட்டிவிட்டி வந்துச்சுனால் டெஃபினட்டாக இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.